අන්ත මොනවද හිතන්නේ? මේ ගැටලුව ගැන. නඩුව සම්බන්ධයෙන් අපේ தான் அரசியலில் நீண்ட காலம் நீடிக்கப் போவதில்லை என நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ஜுனா ராமநாதன் தெரிவித்துள்ளார். நேற்று சாவகச்சேரி பகுதியில் கைது செய்யப்பட்டு அனுராதபுரம் நீதவான் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்ட நிலையில் பிணையில் செல்ல அனுமதிக்கப்பட்டார். இதன்போது சிங்கள ஊடகங்களுக்கு கருத்து வெளியிடுகையில் அரசியல் கலாச்சாரத்தின் மீது தனக்கு எந்த அனுதாபமும் இல்லை என அர்ஜுனா தெரிவித்துள்ளார். தான் இதுவரை யாருக்கும் வாக்களித்ததில்லை எனவும் இது மக்களுக்கான அரசியலில் ஈடுபட்டுள்ளதாகவும் குறிப்பிட்டுள்ளார். நீண்ட காலம் அரசியலில் நீடிக்கப் போவதில்லை, இருக்கும் வரை நேர்மையாக செயற்பட உள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். அண்மையில் அனுராதபுரத்தில் போக்குவரத்து போலீஸ் அதிகாரியின் கடமைக்கு இடையூறு விளைவித்ததாக நாடாளுமன்ற உறுப்பினர் நேற்று பிற்பகல் யாழ்ப்பாணத்தில் போலீசாரால் கைது செய்யப்பட்டார். அனுராதபுரம் தலைமை நீதவான் நாலக்க சஞ்சீவ ஜெயசூரிய முன்னிலையில் ஆஜர்படுத்தப்பட்ட பின்னர் தலா 2 லட்சம் ரூபாய் பெறுமதியான 2 சரீர பிணைகளில் அடிப்படையில் பிணை வழங்கப்பட்டது. கடந்த பொது தேர்தலின் சுயேட்சை குழுவாக போட்டியிட்டு நாடாளுமன்ற உறுப்பினராக அர்ஜுனா தெரிவாகி இருந்தார். இந்த நிலையிலே இலங்கை அரசியல் மட்டத்திலே மிகவும் சர்ச்சைக்குரிய நபராக அவ்வப்போது சம்பவங்களை அர்ஜுனா மேற்கொண்டு வருவதாக தென்னிலங்கை ஊடகங்கள் தகவல் வெளியிட்டுள்ளன. அடுத்து வரும் 5 வருடங்களுக்கு நாடாளுமன்றத்திலே பெரும் தலைவலியாக அர்ஜுனா ராமநாதன் செயற்படுவார் என அமைச்சரவை பேச்சாளரும் அமைச்சருமான டாக்டர் நலிந்த ஜெயதிස්ස தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. පොඩි කට්ටිය අතරත් ප්‍රසිද්ධයි ඔබතුමා. ඒ කියන්නේ දේශපාලන වශයෙන් විශාල ප්‍රසිද්ධියක් ලැබලා තියෙනවා. එන්න ඕන කියලා MBBS MSc ප්‍රොජෙක්ට් මැනේජර් ඔය ඩිග්‍රීස් මොකුත් කරලා නැහැ. මට දේශපාලනයෙන් ඇත්තටම කැමති නැහැ. අවුරුදු 38ට මම කවදාවත් ඡන්ද දීලා නැහැ. දැන් ඇත්තටම වෙලා තියෙන මිනිසුන් වෙනුවට. ඒ නිසා මේ තව මම වැඩි දුරක් ඉන්නේ නැහැ. මම පොලිටික්ස් එකට මට කැමතිම නැති ෆීල්ඩ් එක තමයි පොලිටික්ස්. හැබැයි ඉන්න කාලේ නම් මම කෙලින් ඉන්නවා අච්චරයි. ඔබතුමා සමහර ප්‍රකාශ ಜಾති ભેද උස්සන තත්ත්වයක් තියෙනවා කියලා මේ යම් තැන්වල කියවෙනවා. මේ ඉන්නේ මට ඉන්නේ ලෝයිස් ඔක්කොම සිංගල. ඒතකොට හිතනවාද මේකක් තියනවාද කියලා. එහෙම නම් ඒගොල්ලෝ ෆිනිට් වෙනවාද? හිතලා බලන්න.